ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள். நாம் இன்றைக்கி அவர் பிடிச்ச அவல் பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், பவுலில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம இதில் தேவையான முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம இப்போ தேவையான அவலை போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அந்த பால் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். பால் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த சிவப்பு அரிசியை, பொன்மணி அரிசி சிவப்பு அரிசியை வறுத்து வச்சுருக்கோம். லைட்டாக அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். குறைன்னு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இப்போ குறைன்னு அரைச்சி வச்சுருக்க சிவப்பு அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிவப்பு அரிசி நான் எதுக்கு போடுறேன்னாக்கா, அது ஹெல்த்தும் கூட, ரெண்டாவது திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அது இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிறது அவ்வளோ சேர்த்துடலாம். அதில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரையும் போடலாம், வெள்ளை சர்க்கரையும் போடலாம். ஆனால் அது உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை. நாட்டு சர்க்கரை நல்லதுன்னு சொல்லிட்டு நான் நாட்டு சர்க்கரை போட்டுட்ருக்கேன். நம்மளுடைய அவல் பாயசம் முருகருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ முந்திரிலாம் திராட்சைலாம் போட்டுக்கலாம்.